ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இருந்த பாணி. ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் லைஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் பார்த்துட்ருக்கோம். டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவருடைய 4வது நூல். ஸோ அதுக்கு முந்தின பதிவுகள் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் தந்திருக்கேன். அண்ட் இந்த நூல் வாங்கணுன்னா நம்மளுடைய வெப்சைட்டான ndbookshelf.comல நூல் இருக்குது. ஸோ தாராளமாக வாங்கி படிக்கலாம். எஸ், கூடவே நம்மளுடைய பழைய ஆன்ம உலக நூட்கள், ஸோ அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டெஸ்டினி ஆஃப் சோல்ஸு, அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய இந்திய இவங்க எழுதுனாங்க இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே இருக்குது. த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அது எல்லாமே இருக்குது. ஸோ இது முதல் கொண்டு நம்ம வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். எஸ், சரி, இன்றைக்கு உண்டான பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு நிறைய பேர்த்தோட பொருந்தி வரும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏன்னா இது இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு போகக்கூடியவங்க வந்து ஒரு பெண்மணி, டேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, நான் ஏன் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் என் கூட பயணிக்கக்கூடியவர்கள் என்ன காரணத்திற்காக இருக்காங்க. இது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. ஜிக்ஸா பசில்னு தெரியும் இல்லையா, ஒரு நிறைய இப்படி கசகசான்னு இருக்கும், அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்த்தனோம்னு ஒரு படம் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் என் கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. ஸோ இதில் வந்து எந்த படத்தை நமக்கு சேர்க்கணும்னு தெரியணும், அதை சேர்க்கறதுக்கு உண்டான அறிவு அப்படிங்கிற நமக்கு இருக்கணும். இது ரெண்டு தான் ஒரு ஜிக்ஸா பசில் இருக்கக்கூடியது. அந்த எந்த பொருளை எங்கே கரெக்டாக எடுத்து வைக்கணும்னு தெரியணும், அது அங்கே வைக்கணும், இப்படி தான் சேர்த்தணுங்கிறதுக்கு உண்டான அறிவு இருக்கணும். இது ரெண்டும் இருக்கணும் இல்லையா. அதுபோலவே நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும், அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியணும், இவங்க இந்த காரணத்திற்காக இருக்காங்க, அப்போ இந்த காரணத்திற்கோடு நாம் சேர்ந்து பயணிக்கும் பொழுது தான் நம்மளுடைய முன்னேற்றம் ஏற்படுங்கிறத நமக்கு தெரியணும். அப்போது கூட பயணிக்கக்கூடிய ஆட்கள் யார், அவங்க கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அறிவு, இது ரெண்டுமே நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் நாம் இங்கே ஏன் வந்தோம், எதுக்கு வந்தேனே நமக்கு தெரியும். இதுதான் இவங்களுடைய கேள்வி. நான் ஏன் வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கூட இருக்கக்கூடிய ஆட்கள் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவங்க வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே பல பிறப்புகளில் முன்ன பின்ன போயிட்டு வராங்க. இப்போ இதில் என்ன பியூட்டின்னா, ஒரு பிறப்புலையும் நம்ம இதை முன்னமே பார்த்துருக்கோம், ஒரே மாதிரி ஒரே உறவுலையே ஒரு ஆன்மா ஆதியிலிருந்து ஆம்பளையாகவே பிறக்குதுன்னா ஆம்பளையாகவே பிறந்துட்டு இருக்காது, பொம்பளைன்னா பொம்பளையவே பிறந்துட்டு இருக்காது. இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகவே இருந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாடம் மாறும், நம்மளுடைய அந்த உடலுடைய இதுவும் மாறும், சரிங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவங்களுடைய முந்தைய ஒரு சில ஞாபகம் வந்த பிறப்புகளில் அவங்களுடைய கணவராக இருந்தவர் இங்கேயும் திருப்பவும் கணவராகவே இருக்கார். அப்புறம் முன்னாடி வந்து சகோதரியாக இருந்தவங்க, முன்னாடி வந்து பொண்ணாக இருந்தவங்க இப்போ சகோதரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து காதலராகவும் கணவராகவும் இருந்தது இப்போ ஒரு நெருங்கிய ஒரு நண்பராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து இவங்க ஒரு ஹீலரை ஒருத்தங்க பார்க்குறாங்க. அந்த ஹீலர் வந்து இப்போ இவங்களுடைய அத்தையாக வந்திருக்காங்க. அப்புறம் பின்னொரு வாழ்க்கையில் வந்து இவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க, முந்தைய பிறப்பில் தத்தெடுத்து வளர்த்துறாங்க. அந்த குழந்தை எப்படின்னா, அப்போ அந்த ரோமானிய காலத்துலேங்க, அவங்க முந்தின பருவத்தில் இந்த நெருப்பெல்லாம் வச்சு அந்த குழந்தைனோட முகம்லாம் அப்படி கருகி போய் காலெல்லாம் அப்படி நொண்டி நடக்கிற மாதிரி. அப்போ அந்த குழந்தை யாருமே எடுத்து வளர்த்த மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, தான் பெத்த குழந்தை. ஆனால் இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்கே, அதனால இது அவலட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை அந்த குழந்தைக்கு, அதனால நாம் வளர்த்துவோமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பில் இவங்களுக்கு அத்தையாக பிறந்திருக்காங்க. அப்புறம் முந்தின பிறப்பில் வந்து இவங்க கூட ஒரு யார் அம்மாவாக இருந்தவங்க இப்போ வந்து ஒரு நெருங்கிய தோழியாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஆன்மாக்கள் இவங்க கூட தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உறவுகள் மாறிக்கிட்டே இருக்குது. இவங்களும் ஒரு சில பிறப்புகளில் வந்து ஆணாக இருந்திருக்காங்க, ஒரு சில பிறப்புகளில் பெண்ணாக இருந்திருக்காங்க. இந்த பிறப்பில் வந்து இவங்க பெண்ணாக இருக்காங்க. இதற்கு முந்தைய பிறப்பில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து இப்போ வந்து அவர் கணவராக இருக்கார்ல, அவரே தான் முந்தைய பிறப்புலையும் கணவராக இருக்கார். 17 வயது மதிக்கத்தக்க 19 வயது மதிக்கத்தக்க பெண்ணாக அவங்க ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. எதற்குன்னா திருமணத்திற்காக. அந்த கணவர் கூட வந்து ஒன்றா இருந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். ஏறத்தாழ ஒரு 44 வயதில் அவர்களுடைய மரணம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து மேலை நாடுகளில் வந்து ஆயுட்காலம் நீண்டதெல்லாம் கிடையாது. 50 வயசு இருந்தால் பெரிய விஷயம், சரிங்களா. ஸோ 44 வயது மதிக்கத்தக்க பெண்ணாக அவர்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல முடிவு பெறுது. அந்த இப்போ இவங்களுக்கு கடைசியாக ஞாபகம் வந்தது அதுதான். அத்தனை பிறப்புகள் ஞாபகம் வந்ததெல்லாம் தாண்டி கடைசியாக இது ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஆன்மூலகம் போகிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்த பிறப்பு இப்போ இருக்கக்கூடியது டேனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறப்பு, சரிங்களா. இப்போது இந்த போனோடனே இவங்களுடைய குருவை பார்க்குறாங்க. இந்த குரு எப்படின்னா, ஒரு ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர்ந்த மாதிரி ஒரு குணம். இப்படி ஆணுங்கிற கொஞ்சம் அப்படின்னு இருக்கக்கூடிய, ஆனால் பெண் எப்படி அரவணைப்போட பாசமாக இருக்கக்கூடிய இந்த 2 குணமுமே அவருக்கு குருவுக்கு உண்டு. எப்போ அப்படிங்கன்னா அப்படி பண்ணுவார்.
எப்போ வந்து அந்த அரவணைப்போடு இருக்கணுமோ அப்படி அதனால அவர்கிட்ட வந்து அவர் பாட்டில் இருப்பாருங்க. நம்ம போய் ரொம்ப இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அப்பாவாகவும் அம்மாவாகவும் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு குணம் அவர் உங்களுடைய குருவுக்கு உண்டு. ஸோ அதிகமாகலாம் பேச்சு இல்லை. வந்தோமா, கிளென்சிங்கை போட்டோமா, நேராக கிளம்பு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்க்கு விறுவிறுன்னு கூப்பிட்டு போயிட்டார். அந்த அப்பா ஸ்தானம் தான் இப்போ விறுவிறுன்னு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போனோன்னே அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இப்படி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கதவு இருக்கிற மாதிரி. அவங்க குரு ஒரே கேள்வி கேட்குறாரு. ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தியே, பூரணமாக வாழ்ந்தியா, அப்படி நீ பண்ணது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாரு. ஏன்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இப்படியெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, ஓகேன்னு விட்டுருவாங்க. குரு தான் நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருப்பார். குரு கேட்குறாரு, பண்ணது சரியா அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறுத்திடுறாரு. இவங்களுக்கு மனசில் ஒரே குழப்பம், என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை பார்க்க போனால் அங்கே ஒரு கதவு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கதவு திறக்கவே மாட்டேங்குது. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, சரி முதல்ல நான் இதுக்கு ரெடியாக இருக்கணும், நான் வந்து படப்படான்னு ஆகக்கூடாது, நான் வந்து இந்த அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கணும். இந்த தயாராக இருக்கும்பொழுது தான் அந்த இடத்துக்கு உள்ளே என்னால் போக முடியும்னு சொல்லிட்டு, சரி அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஓகே நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கதவு திறக்குது. இப்போது மேலேருந்து அவங்க பார்க்கும்பொழுது இன்னும் அந்த பய உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஆண்முலகம் தான், எல்லாமே அவங்களுக்கு பரிச்சயப்பட்டது தான் அப்படின்னு சொன்னாலுமே இருந்தாலும் ஒரு படவோட மேலேருந்து யாரோ வர மாதிரி இருக்குது, இது என்னன்னே தெரியல, ஏதோ பேய் மாதிரியெல்லாம் இருக்குது, என்னமோ வருது, எனக்கு பயம் வருதுன்னொன்னா அவங்க குரு இப்படி வந்துட்டு, பாரு நீங்கள் என்ன நினைக்கிறியோ நீ நினச்சது கேட்டார் போல தான் உனக்கு காட்சி ரூபம் தெரியும். உனக்கு பயமுறுத்துகிற மாதிரி உன்னோட எண்ணம் இருந்ததுன்னா உருவங்கள் பயமுறுத்துகிற மாதிரி தான் உனக்கு தெரியும். முதல்ல அமைதியாக உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கோ, என்ன நடக்குதோ அதை நம்பு, முதல்ல அமைதியாயிரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் அதை கேட்டுக்கிட்டு பேசாமல் தன்னை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாகிறாங்க. அப்போ அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் ரொம்ப அழகாக அந்த ஒரு ஒரு ஒளிர்ந்த நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் 5 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ அந்த 5 பேர் வந்து அவங்க ஒன்றுமே பேசலையாம். உன்னுடைய முந்தைய வாழ்க்கை உனக்கு போதுமான அளவுக்கு பிடிச்ச மாதிரி சரியான வாழ்க்கை வாழ்ந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போது அவங்க வந்து படப்படன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே கேள்வி தான். அவங்க வந்து இல்லை, நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன், நான் நல்லா வாழ்ந்துருந்துருக்கலாம், நான் வந்து எது எனக்கு கிடைச்சாலோ அது எனக்கு போதும் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டேன், நானாக முயற்சி செஞ்சு எந்த ஒரு காரியமும் செய்யவே இல்லை, எனக்கு முந்தைய பிறப்புகள்லாம் வந்து எனக்கு இந்த ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி இருந்தது, இந்த பிறப்புலையும் இருந்தது, நான் அதை எதையுமே பயன்படுத்தாமல் விட்டுட்டேன், எனக்கு வந்து இதை தான் பண்ணு அப்படின்னு மட்டும் சொன்னதை மட்டும் கேட்டுட்டு நானாக முயற்சி செய்யாமல் விட்டுட்டேன், இந்த ஹீலிங் பவர் என்னுடைய குழந்தைகள்கிட்ட கூட நான் இது பண்ணதே இல்லை, இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கூடாது, என்னுடைய லைஃப் நான் இப்படி வாழ்ந்துட்டேன், நான் இன்னும் பெட்டராக வாழ்ந்துருக்கலாம், எல்லாத்தையும் கக்கி தள்ளிட்டாங்க. கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படியே பார்த்துட்டு, சரி பரவாயில்ல, அடுத்து வரும்பொழுது உன்னுடைய அந்த ஒரு பாதையில் வந்து நீ சரியாக பயணிக்கிறதுக்கு உண்டான நீ வந்து ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, இந்த மாதிரியே நம்ம வந்து சொல்கிறத கேட்டே போயிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாது, அதை நீ வந்து சரியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நேராக எங்கே வராங்க, அவங்களுடைய சோல் குரூப்புக்கு வராங்க. சோல் குரூப்பில் வந்து இவங்களை முதல்ல வரவேற்கிறது இந்த பிறப்பில் இவங்களுக்கு வந்து நெருங்கிய ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர் தான். முந்தைய பிறப்பில் அவர் காதலராக இருந்திருக்காங்க, கணவராக இருந்திருக்காங்க, இந்த பிறப்பில் அவங்களுக்கு நெருங்கிய நண்பர், அவங்க தான் வரவேற்கிறாங்க. அப்புறம் அவங்க சோல் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க கணவர், அம்மா, பெண் தோழி, ஸோ அவங்கள எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது தான் இவங்க என்ன ஒரு புரிதலுக்கு வர்றாங்கன்னா, சரி அப்போது இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருனாலையுமே ஹீலிங் பண்ண முடியும். இப்போ அது பியூட்டியாக அதுதான். இவங்க மொத்த சோல் குரூப்பினுடைய மொத்த கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மனிதர்களை வந்து உயர்த்துவது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கடமையாக இவர்கள் எடுத்துக்கொண்டது. அப்போ அதுக்கு முதல்ல நாம் முன்னேறி இருக்கணுமே. நான் முன்னேறினா தான் அடுத்தவனை முன்னேற்ற முடியும். மூலர் பிரான் சொல்லுவார் இல்லையா, குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ கண் தெரிந்தவர் தான் கண் தெரியாதவருக்கு வழிபாதையை காட்டி கொடுக்க முடியும். ஸோ அப்போது இவங்களுடைய முன்னேற்றங்கிறது ஒன்று ஏற்படணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த பிறப்புலையும் இப்போ டேனி அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இந்த பிறப்புலையுமே அவங்க பழைய வாழ்க்கையை வாழ்ந்ததனுடைய குணாதிசயத்தை இங்கேயும் கொண்டு வந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிறப்புலையுமே பார்த்தோம்னா ஒரு முயற்சி செய் அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இருந்தாலுமே முதல்ல நம்ம பெற்றோரோ உற்றாரோனரோ சொல்லுவாங்க, பின்ன நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வரும்போது இல்லை இப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும். ஸோ அவங்களும் சரின்ட்டே வாழ்ந்துருக்காங்க. இந்த பிறப்புலையுமே முந்தின செய்த தவறுகளை இப்போவும் அதே செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வர்ற வரைக்குமே. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ சரி நான் வந்து என்னுடைய 7வது வயசில் என் வாழ்க்கை ஒரு மாதிரி தடம் மாறுச்சு, அதிலிருந்து நான் ரொம்ப தடம் மாறி போயிட்டேன். இவங்க வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போய் இது பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட இந்த ரெக்கார்டு வந்து முதல்ல அப்படியே ஏதோ குப்பை அடைஞ்சு பாலடைஞ்ச ஒரு புத்தகமாக இருந்துதான். அப்புறம் அது கொஞ்சம் நேரம் போய் அவங்களை ஆசுவாசப்படுத்தி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கே தடம் புரண்டோம்,
தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தடம் மாறி போனதற்கு உண்டான காரணம் இதுதான். நான் வந்து இந்நேரத்துக்கு இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருந்திருக்கணும், ஆனால் நான் இன்னும் பயணம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் இதுபோல் தடம் புரண்ட காரணத்தினாலையும் என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் நான் முயற்சி செய்யாமல் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்னதை சரின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான பாதை அப்படிங்கிறது நான் சரியாக பார்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த உறவுகள் அப்படிங்கிறவங்க என் கூட இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த மொத்த சோல் குரூப்பும் ஏதாவது ஒரு உறவில் இவங்க கூட வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உறவு முழுக்க முழுக்க இவங்களை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையான சூழல் நடக்கும். ஏன்னா அது பீட் பண்ணி நம்ம வரணும்ல. சும்மா ரொம்ப அப்படியே சாந்தமாக இருந்துட்டு சூப்பர்ப்பா பண்ண மாட்டோம். ஒரு சில நேரத்தில் ஒரு 4 ஷாட் சாத்துறது தான். அப்படியே ஒரு சில வாழ்க்கை உண்டு. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கைகளில் தான் சரின்னு அந்த எதிர்த்து போராடாமல் சரின்னு அப்படியே இருந்த ஒரு குணத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலை. இதில் என்னென்னா 2 பிறப்பில் ஒரு பிறப்பில் வந்து இவங்க ஒரு பெண்மணியாக பிறந்திருக்காங்க. ஒரு இந்த இது மூலிகை மருத்துவம் இருக்குல்ல, அது தெரிந்த ஒரு பெண்ணாக பிறந்திருக்காங்க. ஆனால் கணவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த கொடுமைசாலி, பயங்கரமான கொடுமை பண்ணக்கூடிய ஒரு கணவர். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மருத்துவமும் இவங்களால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியல, இப்படி ஒரு கணவர்கிட்டையும் தன்னால் வாழ முடியல அப்படிங்கிறனால இவங்க தங்களுடைய உயிரை வந்து மாய்ச்சிக்கிறாங்க. அப்போது ஆன்மூலகம் போகும்பொழுது ஏன் அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை கிடச்சிது அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த கொடுமையை அனுபவித்த பெண்ணாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, அதற்கு முன்னாடி ஒரு பிறப்பில் இவங்க வந்து ஒரு போர் வீரனாக இருந்திருக்காங்க. பட்டுமூர்க்கத்தனமான ஒரு குணம் கொண்ட ஒரு போர் வீரராக இருந்து பிற எத்தனையோ பேர்த்துக்கு இவர் இழைத்த ஒரு இன்னலுக்கு அளவே இல்லையாம். இப்போ நீ செஞ்சதை நீ ஏன் அனுபவிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் நீ செஞ்ச காரியம் எவ்வளோ மோசம்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கு தான் இந்த துன்பப்படக்கூடிய பெண்ணாக ஒரு பிறவை அவங்களுக்கு கிடச்சிது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஜகுலாய் தான் அவங்க லைஃப் வந்து இப்போ இந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. சரிப்பா, இனிமேல் வந்து நம்மளுடைய முன்னேற்றம் இது பண்ணுனா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தைரியமாக அதற்கு ஒரு முயற்சி அப்படிங்கிறத தாராளமாக எடுக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாதை முன்னேற்றம் ஏற்படணும். நம்மளுடைய ஆன்ம குழு அதுவும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கூடவே குழுவினுடைய முக்கியமான நோக்கமாக நம்ம எடுத்துருக்கிறது என்ன, பிறர் வாழ்வு உய்ய அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதற்குண்டான முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெளிவுக்கு வந்துட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்லாம் முடிச்சது வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹிப்னோதெரப்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனே இருக்கு இல்லையா, அதை அவங்களும் படித்து இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்து ஒரு உதவி செய்து இவர்களுடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்களால நிறைய மக்கள் வந்து இவர்களால் பல பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி என்டிங் நோட்டோட இவங்களுடைய வாழ்க்கையினுடைய இதை முடிக்கிறாங்க. இப்போ இது வந்து நம்மளோட இந்த பெண்மணி டேனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணியினுடைய முந்தைய பிறப்பில் அவங்களுக்கு நடந்தது பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போனாங்க தெரிஞ்சது, நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் இப்போது இந்த ப்ரெசென்ட்டில் இந்த பெண்மணியினுடைய இப்போ வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்பட்ட வாய்ப்புகளை நம்ம எவ்வளோ தவற விட்டுருக்கோம். ஒரு சில நேரங்களில் இதை சொல்லியிருக்கலாமே, இதை பேசியிருக்கலாமே, இதை பண்ணியிருந்துருக்கலாமே. ஒரு சில நேரங்களில் அதை நிஜமாலுமே அந்த ஒரு தடையை மீறி நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றி இருக்குமோ என்னவோ. அப்படி எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம தவறு விட்டுருப்போம். இல்லை நம்ம மீது அன்பு செலுத்தின ஆட்கள் மீது நம்ம வந்து கடுஞ்சொல் பேசியிருப்போம். இல்லை நாம் அன்பு செலுத்தி தவறான ஆட்கள் மீது அன்பு செலுத்தியிருப்போம். அதனால் அதெல்லாமே ஒரு காரணகாரியத்தில் இருக்காங்க. என்ன காரணகாரியங்கிற நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே எல்லாமே காரணகாரியம் உண்டு. அப்போ அதை வந்து தைரியமாக எதிர்கொண்டு நம்ம வாழ்ந்து கூடவே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு இதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இயற்கையிலேயே ஏதாவது இந்த மாதிரி ஒரு அப்பாற்பட்ட திறன் சக்தி அப்படிங்கிறது ஏதாவது இருந்ததுன்னா பிறர் வாழ்வு உய்ய அதை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்மளுடைய முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க. காசு பணங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். பிறருக்கு உதவி செய்யலாம். சித்த பெருமக்கள் வாங்கலை, ரிஷிகள் பெருமக்கள் வாங்கலைன்னா அவங்களுக்கு தேவையில்லை, வாங்கலை. ஆனால் நம்ம சித்த பெருமக்களோ ரிஷிகள் பெருமக்களோ இல்லை. ஸோ அதனால் நமக்கு இன்றைக்கி சோத்துக்கு நான் ஒரு 4 பேரை பார்க்குறேன்னா அதனால் எனக்கு ஒரு இது வருதா, அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்குவோமே, தப்பு இல்லையே. 10,000 5,000 10,000 வாங்க வேண்டாம். ஒரு 200 300 ஒரு 500, இன்றைக்கி ஒரு 500 இருந்ததுன்னா ஒரு 2 வேளைக்கு சாப்பிட்லாம் இல்லையா. வெளியே வாங்கி சாப்பிட்ணுன்னா கடைக்கு போய் மார்க்கெட்டில் வாங்கணும்னா ஒரு 500 ரூபாய்க்குன்னு ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறி வாங்கிட்டு வரலாம். பின்ன அப்புறம் எண்ணெய் கேஸு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? புரியுதா நான் என்ன சொல்ல வரேனுங்க? நம்ம தேவைக்கு அளவுக்கு உண்டானதுக்கு
அதை ஒரு ஊதியமாக திருவருள் எனக்கு வழிகாட்டி கொடுத்ததுன்னு பண்ணிக்கங்க. அதை வச்சு காசு சம்பாரித்து நான் பென்ஸ் வாங்குறேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அப்படி போய்க்கலாம், பயணம் பண்ணிக்கலாம் இல்லையா? அது வரைக்கும் சரி, தப்பு இல்லை. நம்மளும் வாழணும் இல்லையா? இப்போ நாம செத்து போயிட்ட நம்பர் நம்ம யாரை காப்பாற்றுறதுக்கு நம்ம நிற்கிறது? ஸோ அந்தளவுக்கு நம்ம நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக கூட்டிகிட்டு போச்சுன்னா நாமளும் சிறு பெருமகளோ ரிஷிகள் முனிவர்கள் பெருமக்களும் ஆடுறோம்னா நமக்கு அப்புறம் அந்த தேவையில்லை இல்லையா? அதுக்கப்புறம் சரி, அன்புனால் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு போகலாம். இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.